நம் புதிய ஒரு வார்த்தை சொன்னது போல நம்முடைய இறுதியத்தில் யாரை குறித்தும் மன்னிக்க முடியாம, யாரை குறித்தும் மனத்தாங்கள் இருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணா அந்த ஜெபம் கேட்கப்படாது. தேவன் அதை கேட்க மாட்டார். இப்போ நம்ம இந்த வாரம் முழுவதும் நம்ம எத்தனையோ அலுவல்கள், வேலைகள், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறோம், எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ விஷயங்களை நாம் தவறுகிறோம். நம்ம போன வாரம் கேட்டது போல அதே போல் நம்ம வாழ்வதற்கு பிரயாசப்பட்டால் நிறைய தோல்வி தான் இருக்கும். அந்த புறசொல்லாத ஆவி, இயேசு போல ஒரு புறசொல்லாத ஆவியை காத்து கொண்டிருக்கு பிரயாசப்பட்டா அது வீழ்ச்சி தான். அந்த வாரம் முழுவதும் பார்த்தா எத்தனையோ வீழ்ச்சி தான் வரும். ஆண்டவரே, நம்ம இந்த வீழ்ச்சி நிலையில தான் நான் ஆண்டவரே இருக்கிறேன். இந்த வாரம் எனக்கு நீங்கள் அதை குறித்து ஒரு நம்பிக்கை தாங்க அப்படின்னு நாம் பேசியிருப்போம், அப்படி கேட்டிருப்போம். நம்ம ஆவியில் தேவனோட அப்படி உறவாடிப்போம் அப்படின்னா அவங்களோட பேசணும். நம்மளை குறித்த நம்ம சரியாக இருக்கிறோம், நான் இந்த வாரம் முழுவதும் நல்லா தான் இருந்தோம் அப்படின்னு ஒரு சிந்திக்க போது, சரிப்பா உன்ட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்காது, ஈடுபடாது. ஏன்னா நீ யோசிக்கல, இந்த வாரம்லாம் நல்லா வாழ்ந்துட்டேங்கிற எண்ணத்தில் இருக்க, அதனால பேச முடியாது. ஆண்டவர் வாயை பேச, ஆண்டவர் வார்த்தையை கேட்கணும், அவரை பார்க்கணும், அவர் திருவாய்மொழி கேட்கணும். அதன் மூலமாக நான் என்ன செய்யணும், உணர்வடை அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆதி அப்படி இருக்குன்னு சொன்னால் தேவன் பேசணும். அது லூக்கா 19 தெரிஞ்சதுதான், பாணியெல்லாம் வேற. அதேதான் 19 நம்ம படிக்கிற சகை தான். சொல்ற விதங்கள் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றோம். அவன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் நல்லவன் கிடையாது, கெட்டவன். அதனால பதிவு பட்டவங்களா இருந்தாலும் கூட அவன் கெட்டவன். ஆனா அவன் இயேசுவை பார்க்கணுங்கிறது அவன் ஆவல், இயேசுவை பார்க்கணுங்கிற ஆவல். அது எப்படிப்பட்டவரோ ஆவல். இயேசு குறித்து ஏதோ ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இருக்குன்னு சொல்லுங்க. நம்முடைய இருதயத்துல தேவன் ஏதாவது ஒன்று பேசிட மாட்டாரா, நான் அவ்வளவா திணறனே, அவ்வளவா மீற முடியும், அதாவது ஒழுங்குல நடக்கிறதுக்கு நான் போராடுகிறேனே, எனக்கு ஒரு நம்பிக்கை தர மாட்டாரா, பேச மாட்டாரா, உற்சாகப்படுத்த மாட்டாரா அப்படின்ற ஒரு நினைவோட நம்ம இருக்கணும் வைங்களேன். தேவன் என்ன பேசிங்க. ஏன்னா சகையே உதாரணம், நான் எப்படிப்பட்டவரோ பார்க்கணும்னு வகை தேடுறான், வகை தேடி ஓடுறான். 3ஆம் வசனத்துல வகை தேடுறான் 19. ஆமா 4ல் அவரை பார்க்கும்படிதான், அவரை பார்க்கணும்னு ஓடுறான், கொண்டு. இப்படித்தான் நம்முடைய ஆவி. ஆண்டவரே, எவ்வளோ பேர் நாங்கள் சபைகளை கூடியிருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் நானும் என் குடும்பத்திலையும் நான் வேலை ஸ்தலத்திலையும் அந்நியராக மனுஷர்களோட பழகிற விதத்திலும் நான் எப்படி சிந்தித்தேன், எப்படி நடந்தேன், உண்மை போல இல்லாத காரியம் அநேகம் உண்டு. ஆண்டவரே, திருப்தி இல்லை ஆண்டவரே, என்னோட நீங்கள் பேசு அப்படின்னு ஒரு அவர் பேச கேட்கணும். இயேசுவே நீங்கள் பேசு, இயேசுவே உங்களை பார்த்து வந்திருக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் எத்தனையோ விதத்தில் தோற்றிருக்கிறேன், உங்களை போல இல்லாத பாவம் என்கிட்ட சுவாபம் என்கிட்ட உண்டு, என்னோட பேசுங்க, என்னை பாருங்க அப்படின்னு அவரை பார்க்க அவரை கேட்க வந்துருன்னு சொன்னா நம்மளோட பேசு. சகையோட பேசுங்க. சகை என்ன ஒரு பெரிய ஆளா இல்லை அரசியல் மாதிரி முன்னாடி வந்து அப்படி வருகிறார், நசரேயனாகிய இயேசு வருகிறார் அப்படின்னு சொல்லி என்ன அந்த எரிகோ பட்டணத்து நகராட்சி தலைவரா முன்ன நின்றாரா? அது ஒரு பாவி, எங்கேயோ கிட்ட இயேசு அவர் கண் அங்கதான் போகுது, அவர் கண் எங்கே போகுது, அந்த சகைக்கு தான் போகுது. எல்லாரையும் அறிந்திருக்கிறார், நம்ம எல்லாரையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகள், தோற்றங்கள், படுக்கையின் சிந்தனைகள், நம்முடைய இதயத்தில் நினைக்கிற நினைவுகள் அத்தனையும் அறிந்திருக்கிறார். நம் துணிகரத்தை அறிந்திருக்கிறார், எல்லாம் அறிந்திருக்கிறார். மறைபொருள் இல்லை. தேவனை அறிந்திருக்கிறவனுக்கு அதே அந்த வெளிச்சம் இருக்கும். என்னை அறிந்திருக்கிறார், ஒன்று கூட மறைபொருளே இல்லை அவருக்கு. நம்ம எல்லாத்தையும் அடிக்கி எல்லாத்தையும் நம்ம சரியா அறிக்கை செஞ்சா தான் பேசுவாரு அப்படின்ல. அது ஒருத்தர் சொன்னா, ஐயோ மனம் திரும்ப நான் பாவியாக எங்களை கிருபையா இருந்து மொத்தத்துல கீழே கவனித்தான்.
வேற ஏற்று பார்க்க முடியல. ஏன் பாவமா செஞ்சுட்டு இருக்கேன், அந்த ஆவிக்கு வர முடியல. அதுக்கு முயற்சி பண்ணி ஏங்கி தவிக்கிறான். பாவத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கல, பெரிய நம்ம ஆமா பாவம் செஞ்சுட்டேன் சரி கவனிக்கிறேன் அப்படிலாம் இல்லை. பிரயாசத்தினால முடியல. அதனால பாவியாய என் மேல கிருபையா இருக்கும். அந்த பார்வை இல்லாதவன் என்ன செஞ்சானா, தன் தன் கிரியில நினைத்து அவன் ஒரு ஜபத்தை பண்றான். அவனால பொட்டாவே நினைக்கலாம், ஆண்டவர் ஒரு பொட்டாவே நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து கூட எவ்வளவோ பேர் இருக்கிறார் அந்த எரிகோ பட்டணத்துல. அவர்கள்லாம் வந்து நிறைந்த மனிதர், நிறைவானவர்கள். நிறைவானவர்கள் தன்னை குறித்து நிறைவானவர். நாங்க சீசனா நம்ம எவ்வளவோ கற்றாச்சு, 25 வருஷம் 20 வருஷம் நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம், 12 வருஷம் 15 வருஷம் கற்றாச்சுன்னு ஒரு திருப்தினால அவங்க இயேசுவோடு இடிச்சுக்கிட்டு தான் நிக்கிறாங்க. ஆனா எங்கேயோ ஒருத்தர் நிக்கிறான், பார்க்கணும் 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 நிக்கிறான், வகதேரிக்கு நிக்கிறான், அங்க பார்த்துட்டாரு. இங்க ஒருத்தர் நிக்கிறான், பக்கத்துல இடிச்சுட்டு நிக்கிறான், அவனை பார்க்கல. பாதி கிட்ட போய் நெருங்கிறாரு இருக்கிறேன். அவ்வளவு கூட்டத்துல அந்த வகை தேட நான் பார்த்தீங்களா, பார்க்க ஆசைப்பட்டான்னு பார்த்தீங்களா, அந்த ஆசையை அவனுக்கு ரசிப்பு கொண்டு வந்துச்சு, மனம் திரும்பல கொண்டு வந்துச்சு, அறிக்கையை கொண்டு வந்துச்சு, வீட்டுக்கு ரட்சிப்பு கொண்டு வந்துச்சு. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. இப்ப எது மெய், எது வஞ்சனை? அவா நம்முடைய இருதயத்துல இயேசு குறித்தே உன்னுடைய சிந்தை, இயேசு குறித்த நான் இயேசு ஆராதிக்க வந்திருக்கிறேன், இயேசு குறித்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிறேன். அவர் வார்த்தையை கேட்டாதான் என்னால வாழ முடியும். அவர் வார்த்தையை கேட்கலன்னா இருள் வந்துடும், தடுப்பு திற வந்துடும். அப்படி ஒரு காலம் வரக்கூடாது. நான் பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு. நீங்க உருவமா இல்லை. அன்னைக்கு சகையை தொற்றுப்பாரு. இன்னைக்கு ஆவியாயிருக்கிற நம்ம மத்தியில உலாவுகிற அந்த ஆவியாயிருக்கிற தேவனை என் ஆவி போய் என்ன செய்யணும், அதுல டச் பண்ணணும். இந்த ஏன் ஆவியில அவர் வந்து டச் பண்ணணும், அவர் வந்து என்னோட லாபம். அதுதான் நம்முடைய ஆவலர். அப்படி ஆவல் உள்ளவர்கள் ஒரு காலம் பெருமையா போகவே மாட்டாங்க. தேவன் அவளோட என்ன செஞ்சார்னா ஆவியில உள்ளாக்கிடுவார். அது மெய். சகை ரட்சிக்கப்பட்டார். பாவத்தை பட்டியல் போட்டது யாரு? யார் சொல்லி கொடுத்தா? பாவம்ங்கிற பட்டியலை யாரு கொடுத்தா? ஆண்டவரை பார்க்கணும், அவரை தொடணும், அவர் என்னிட உலாவணும், ஏன் ஆவி அவரில் உலாவணும், நீர் எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அங்கே என்ன வரும்னா ஒரு மனம் திரும்புவதும் அங்க ஒரு சுத்திகரிப்பும் மேலான ஒரு ஆவி அவங்களை என்ன செய்யணும்னா இளைப்பாறுதலுக்கு கொண்டு வர, விடுதலைக்கு கொண்டு வரக்கூடிய ஆவிதான் அவங்களை தூக்கும். இந்த கூட்டத்திலேயே பெரிய ஒரு பாக்கியவான் யாருன்னா சகை தான். யார் பாக்கியவான்னா அவன் தான் பாக்கியவான். அவன் பாவிலப்பா இயேசு சந்திக்க முன்ன, சபைக்கு வருவதற்கு முன்னாடி சபையில ஆறாவது கலந்து பிறகு விடுதலையாக்கப்பட்டவனார். அப்படித்தான் நம்முடைய ஆவியும். அப்படித்தான் இயேசு மேல அன்பு ஊர்ந்து ஆவல் கொண்டு பிசாசு எத்தனையோ பொய் சொல்ல குற்றச்சாட்டுகளை சொன்னது போல அவன் ஒரு பாவி பையன், அவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், இவெல்லாம் ஒரு ஆள் போய் ஆண்டவர் அவன் பேர கூப்பிடுறாரு. இயேசுவின் மேல பார்க்கணும்னு ஆவல் கொண்டவங்களுக்கு தான் ஆண்டவர் சந்திக்கிறார், இருதயங்கள் அறிந்திருக்கிறார். அதனால இதுதான் நமக்கு தேவை. ஆண்டவரோட பேசணும் அப்படின்னா நான் அவரை பார்க்கணும், அவரை நான் தொடரும் அப்படிங்கிற ஆவிதான் நமக்கு இருக்குன்னு சொன்னா நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா போவோம். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு தானே இருக்கிறேன். இல்லை இன்றைக்கு நான் பெற்ற ரட்சிப்பு விடுதலையான ரட்சிப்பு. அப்போ அப்படித்தான் அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு. அதுல 9 அவர் சொல்றாரு, 10 சொல்றாரு. 9 10 என்ன சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்து. இவன் தான் ஆபிரகாமினுடைய குமார். விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம் மார்க்கத்தார். இவர்களோ அவரே ஆபிரகாம் சந்ததி என்று அறிவீர்களா? விசுவாசம் மார்க்கத்தார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் காணும்போது நம்மளை உண்மையிலே அதிசயித்து விடுகிறார். அதே போலதான் இன்றைக்கும் அதே தேவனா தான் இருக்கிறார், அதே கிரியை தான் செய்யறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நான் சபைக்குள்ள இருக்கிறேன், அதனால நான் ஒன்றும் இழந்து போகல,
அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தேவனோடு நமக்கும் உள்ள அந்த ஆவிக்குரிய உறவு இல்லைன்னா என்ன ஆகும்? இழந்து போன வேணும். சபைக்குள்ளே இருக்கிறேன், ஆனால் ஆவியில் தேவனோட எனக்கு உறவு இல்லை. எவ்வளோ காலம் தேவனோட சம்மந்தம் இல்லாமல் இருந்தா பாருங்க, மனம் திரும்புதலும் விசுவாசமும் பாவ அறிக்கையும் தேவனை நம்புறதும் நேசிக்கிறதும் அது அங்கீகாரத்தை கொண்டு வரும். இவனும் ஆபிரகாம் குமாரன் இருக்கான இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு அபிஷேகிக்கப்பட்டவளா நம்ம போனா வீடு அன்னை ஆசிரியப்படத்தான். சும்மா அப்படி கூட இருந்துக்கிட்டு நம்மளை சுற்றி வாழ்ற எத்தனை பேர் சபையில் உள்ளவங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒவ்வாம ஆவியோடு நம்ம இருப்போம் சொன்னா அந்த அவங்கள போல தான் முறுமுறுத்துக்கிட்டு அது தேவன் நம்மளோட பேசவே முடியும். அதனால இதை யோசிப்போம். ஆண்டவர் மேல அன்பு, அவர் பார்க்குற, அவர் வகை தேடுற, அவர் எப்படியாவது என்னோட பேசிடணும், என்னோட இருக்கிற இருளை அவர் காண்பிச்சிடணும். நான் தேவனோட நெருங்கி ஓடிடும். நானும் இல்லை, எங்கள் குடும்பத்தாரே அவங்களுக்கு நெருங்கி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன சொன்னால் எப்போவுமே ஆசிரியப்படுவோம். கூடியில் வரும்போதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? தொடப்படுவோம். ஆவியில் அனல் உள்ளவளாக போவோம். இது ஒருபோதும் மாறாத பிரபம். அதுபோல பேசுறதுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆண்டவர் எல்லாருக்குமே நம்மளை ஒருத்தர் மட்டும் ரட்சித்து அப்படியே விட்டுறது இல்லை, நம்மளை ரட்சிக்கிறாரு. நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதுலேயே வருது. எல்லா இடத்துக்கு பேச நாம நேரம் போயிட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தாளந்துகளை ஒவ்வொருத்தருக்கு 5 தாளந்து, ஒருத்தருக்கு 10 தாளந்து, ஒவ்வொருத்தருக்கு 1 தாளந்தெல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்த வரங்கள். இப்போ நம்ம அவருக்காக வாழ்கிறோம், உழைக்கிறோம், அவருக்காக வாழ்கிறோம். எங்கே போனாலும் உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு உழைக்கிறோம், பிள்ளைகளுக்கு உழைக்கிறோம். நமக்கு அந்த தேவனுடைய சிந்தையும் தேவனுடைய சபையும் நம்முடைய குடும்பமும் குறித்த எண்ணங்கள் நம்மிடத்துல மேலோங்கி நிற்கிறது. அதை ஒருபோதும் மழுங்கடிக்கவே கூடாது. அப்போ எனக்கு கொடுத்த ஜெபம், தாளந்துகள், என் பிள்ளைக்கு சொல்லணும். என் பிள்ளைக்கு நான் குடும்பமாக உட்காந்து ஒரு காரியத்தை சொல்லணும். எனக்கு கொடுத்த தாளந்தை நான் என்ன செய்யக்கூடாது? விருதாவாக்க கூடாது. அப்படின்னு செய்யும்போது அதுக்கு ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில் பதில் சொல்றாரு பாரு. சிலர்ல தாளந்தை வாங்க விருப்பம் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு பொறுத்து இல்லைன்னு சொல்லி அதில் வருது. நீங்கள் படிச்சுட்டு பாரு. அப்போ வர்றாரு அவர், ஆண்டவர் வர்றதை போல ஒரு உபமானம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அந்த 5 தாளந்தை கொண்டவனை கூப்பிடுறாரு. அப்போ ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த 5 தாளந்தையை வச்சு நான் என்ன செஞ்சேன்? தேடுனேன், பிரயாசப்பட்டேன். பாருங்க, நீ 5 கொடுத்தீங்கன்னா 10 ஆகிவிட்டேன். அவரு உள்ளமும் என்ன உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, நீ பாக்கியவான். நீ என்ன செய்ய? 10 தாளந்து இருக்கிறதுனால நீ 10 பட்டணத்துக்கு நீ அதிகாரியாரு. என்னமோ ஒரு கதை விடுறது போல இருக்கு. 10 பட்டணத்துக்கு நீ அதிகாரி, நீ 5 பட்டணத்துக்கு அதிகாரி. ஒருத்தன் புதைச்சு வச்சான். ஒரு மனுஷன் அந்த 5 தாளந்துங்கிறது நம்ம எத்தனையோ வரங்களை பேசலாம். நான் எப்படி விளங்குறேன்னா, ஒரு மனிதனை ரட்சிக்கிறது, நம்முடைய பிள்ளைகளையே ரட்சிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான வார்த்தை கிடையாது. மன திரும்பியிலே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஹைய தூக்குறதுலாம் கிடையாது. அதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. அதெல்லாம் துவக்கம். ரட்சிப்புங்கிறது தொடர்ந்து அதிலேயே நிலைத்து முன்னேறுகிறது. ஒரு 4 பிள்ளை பெற்றவங்க அந்த நாளையும் இயேசு கிறிஸ்துக்கு வளர்க்குறதுங்கிறது அது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எதை வேணாலும் உலகத்தில் ஒன்று சாதிச்சிடலாம். பிள்ளைகளை வளர்க்கணுங்கிறது, அவங்கள ரட்சிப்பு நடத்துங்கிறது, ஒரு நம்மளை யாராவது சந்திக்க வைக்கிறாரு, அவங்கள நடத்துறது, ஒரு கூடுகையில் கிராமங்களில் போய் அவங்கள தொடர்ந்து அவங்கள உற்சாகப்படுத்தி அதிலேயே நம்ம சாகு வரைக்கும் அதையே செஞ்சுக்கிட்டே இவங்களை கொண்டு வர்றது. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா, இதெல்லாம் நான் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். சக்பனா பிரதரில் இயேசு கிறிஸ்துடைய 1000 வருஷ அரசாட்சியில், 1000 வருஷ அரசாட்சியில் இந்த பூமியில் இயேசு தான் அரசாலா போகிறார். அவர் மட்டுமா ஆள போகிறாரு? அவரோட உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்களும் என்ன செய்வாங்க? ஆளுங்க செய்வாங்க. இந்த வார்த்தையில அப்ப படிக்கும். நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் போய் என்ன ராம்நாட்டுக்கு போய் நம்ம கரெக்ட் ஆயிட முடியுமா? ராமநாத மாவட்டத்துக்கு இதெல்லாம் நடைமுறையில், இதெல்லாம் நமக்கு நம்புறதுக்கு ஏதும் இல்லாத ஒரு ஓம கதை போல இருக்கு.
தேவனுடைய 1000 வருஷ அரசாட்சியில பரிசுத்தவங்கள் தான் இந்த பூமி ஆளுவாங்க. துன்மார்க்கம் ஒருத்தன் கூட ஆளவே மாட்டான். எந்த பேரூராட்சியா இருந்தாலும், ஊராட்சி மன்றமா இருந்தாலும் சரி, அது நகராட்சியா இருந்தாலும் சரி, மாநகராட்சியா இருந்தாலும் சரி, மாவட்டமா இருந்தாலும் சரி, எல்லாரும் யார் கையில் இருக்குன்னா பரிசுத்தவங்க கையில தான் இருக்கு. அப்ப இப்போ வாழுகிறவர்கள் தான் அப்போ ஆழ்வார்கள். இப்போ நம்ம ஒரு 5 பேரை நம்ம ஆயுசு முழுது 5 பேரை காப்பாத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நான் உடனே ஒரு செய்தி கொடுத்தேன், அப்படியே 1000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க வீடு வச்சு, அதெல்லாம் நான் சும்மா அடிச்சு விடலாம். பிள்ளைய பெக்கிறது ஈஸியா, பிள்ளைய வளர்க்கறது ஈஸியா? உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க சொல்லுங்க. பெக்கிறது ஈஸி, ஒரு நாள் வழி. பிள்ளைய வளர்த்து அதை மண்வாக்கி அதை கொண்டு வந்து நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்டவங்களை திரும்ப அவங்களே அந்த ரட்சிப்புக்குள்ளேயே நடத்தி மேலும் 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 அவங்களை நடத்தி சாக வரைக்கும் அவங்கள ஸ்ட்ராங்கா அவளை நிறுத்திட்டு நம்ம போயிட்டோம் சொன்னா அதுதான் நாம பெற்றிருக்க. இதுதான் நீ உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே. நீ இருக்கும்போது நீ கொடுத்த வரத்தை, அந்த தாளந்த நீ புதைக்காம 5 வேலை சம்பாரிச்ச, நீ 10 ஆச்சு. நான் உனக்கு 5 கொடுத்தேன், நீ 5 ஆக்கினா 10 போட்டதுக்கு நீ தான் அதிகாரி. இது நடைமுறையில சாத்தியம். ஏதோ நான் அந்த பெந்தகோஸ்துல வாக்கு தத்தம் அடிச்சது இல்லை. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு அப்படியே பார்த்துட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு என் மயம் கலெக்டரா வரங்கிற சாதாரண விஷயமா? ராமநாதபுரம் கலெக்டர் ஆயிட்டாருன்னா நான் கடை எடுத்துக்கிட்டு புண்ணிட்டு இருப்பேன். நடையே ஒரு தோரணா இருக்கு. யார் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர்? அப்பா பாடாது. அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்துல அப்படித்தான் நம்ம இருப்போம். நம்ம அப்படி ஒரு 5 பிள்ளைகளை நம்ம ஒழுங்கா வளர்த்தோம்னா, அல்லது ஒரு 5 பேரை நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்லி அவங்களை நல்ல விதமா நடத்தி கொண்டு போனோம்னா, இதெல்லாம் நடைமுறை காரியங்க. அதாவது நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை பெரிய ஆளா இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறை, நீங்க படிச்சு பாருங்க. நம்ம கொடுத்துக்க வரங்களையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி ஒருத்தர் ஆதாயமாக்கி தொடர்ந்து அதுல ஊழியம் செய்யறது அவ்வளவு ஒரு விசேஷமானது. ஒரு பாட்டெல்லாம் இருக்கு, இதனால் அதன் பலம் ஒரு நாள் கொண்டு வருவார். படிக்காது யாரோ சேர்த்து எனக்கு என்ன, என் பிள்ளைக்கு நான் போதிக்கிறதே ஊழியம், வெளியே அல்ல. வெளியவே எனக்கு இல்லை. ஒரு சகோதரிக்கு வெளியே எனக்கு ஊழியம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு என் ஆயுசு இருக்க வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் கடவுளை பார்த்து சொல்லி 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 அவளை மறுரூபப்படுத்துற இந்த ஊழியமே பெரிய ஊழியம். இதெல்லாம் நடைமுறையில் வருது. அப்புறம் வாசித்துக்கும் போது வந்து ஆண்டவர் சொன்னார், போய் அந்த 2 பேரும் போய் அந்த ஊர்ல கிராமத்துக்கு பெத்தனியா பெத்பகே அப்படின்னு போட்டு போய் கழுதை கொட்டிட்டு அவுத்துட்டு அதுக்கு அது கட்டி போட்டுட்டான். அவுக்கும் போது யாருன்னு கேட்பாங்க, ஆண்டவருக்கு சொல்லி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவுத்துட்டு வந்து வஸ்திரத்தை போட்டு என்ன செஞ்சுருவாங்க, ஆண்டவர் அதில் ஏற்றிடுவான். 38 நினைக்கிறேன். அவர் மேலே அது அந்த கழுதை மேலே ஏற்றி பவனி வரும்போது பார்த்தீங்கன்னா இருக்கலாம். உன்னதமான தேவனா, உன்னதத்தில் வருவதற்கு ஓசன்னா, உன்னதத்தில் மகிமை சமாதானம் அப்படின்னு அடி வெளுத்து எடுக்கிறாங்க. இங்க கழுதை தான் முன்ன வருது. எது வருது? கழுதை தான் முன்ன வருது. கழுதைக்கு இதுல புகழ்ச்சி இருக்கா இல்லையா? கழுதைக்கு செம புகழ்ச்சி. அவன் நினைச்ச நம்ம ஒரு கழுதை, நீ கிறிஸ்டினா உங்க பேச்ச காப்பி. சில இடங்கள்ல நம்ம பேசுறோம், கிறிஸ்டினா தான் அப்படி பேசுறோம். சரிதான். என்ன சொன்னா, ஒரு கழுதை எங்கேயோ கடந்த, சாத்தானால் அவமதிக்கப்பட்டு எங்கேயோ கடந்த கழுதை. நாமெல்லாம் கழுதை, ஒண்ணுக்கும் கழுதை, கழுதை பயில அப்படின்னு வைவாங்களா இல்லையா? அப்ப அந்த கழுதையை நம்ம கட்டி நம்மளை அறுத்து, சாத்தான் ஒண்ணுக்காகாம நம்மளை கழுதையா கட்டி போட்டு கழுதையாவே நடத்திடலாம். அப்படிப்பட்ட கழுதையில தான் தேவன் நம்மளை நினைஞ்சிருக்காரு. நம்மளை மேல உட்கார்ந்து அவர் பவனி வருகிறார். ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் வருகிறதுக்கு ஓசன்னா. அதே அப்ப அந்த கழுதைக்கு வந்த புகழ்ச்சி தான் என்ன? அப்படி சந்தோஷம் இல்லையா? இல்லையா? எனக்கு இருக்கு. ஆமா, இயேசுவை பத்தி பேசுறதும்
செய்திருக்கிறார். ஒண்ணு தெரியல, ஜனங்களுக்கு அவ்வளவு அவலட்சணம் இருக்கு, பேச தெரியல. நம்மிடத்துலயும் பிழை இருக்கு. என்ன சொல்றேன்னா, இயேசு நம்ம மேல பவனி வருகிறார் பாருங்க. எல்லாருக்கும் தெரியுது கிறிஸ்டின். அதான்ப்பா, நாம கர்த்தரோட நெருங்கி வாழ்றவங்களா இருந்தா உங்களோட எதிர்த்து நிக்க ஒருவனாலும் கூடாதுங்கிறார். கேட்டுக்கீங்களா? உங்களோட எதிர்த்து நிக்க ஒருவனாலும் கூடாது. இயேசு நம்ம சகோதரியா இருக்கிறோம். எத்தனையோ ஊர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம், உன்னை எதிர்த்து பேச ஆரம்பிக்க. ஏன்னா நீ ஞானமாய் பேசுவாங்க. அவன் அப்படியா பழகிருக்கலாம், ஞானமாய் பேசுவான். அவர் எப்படி அறுபத்த பிள்ளையோ வாயில வர்றதெல்லாம் அவ்வளவு ஞானமா இருக்கு. அவர் ஞானமா பேசுறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குற. இன்னொன்னு, நான் வீணா போராடிக்க கூடாது, அதை குறித்து எனக்கு அச்சம் இருக்கு. இதுல இன்னொரு வார்த்தை என்னன்னா பாருங்க, 42 லூக்கா, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயின் உன் சமாதானத்துக்கு ஏற்றவழி நீ அறிந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி, என்னுடைய வீடு ஜெப வீடு என்ன எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கல்லை குகையாக்கினீர்கள் என்றார். அப்ப இதுல என்ன போட்டுக்குன்னா, உனக்கு கிடைத்த இந்த நாளாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவனை அறிந்தாயாலும் நலமா இருக்கும். இப்ப எப்படிப்பட்ட காலமா இருக்கு? ஒரு சமாதானம் இப்ப நமக்கு கொடுத்துட்ட காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு? நாம் தேவனை சபை கொடுக்குறோம், சத்தியத்தை கேட்கிறோம். காலையில ஜெபிக்கிறதுக்கு, வாசிக்கிறதுக்கு உள்ளூர்லயே ஒரு கூடு இருக்கிறது, இல்லை அந்த கூடுல கலந்துறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலம், நம்ம கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஆயுசுல, இந்த நாட்கள்ல நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தை, நீ சமாதானத்தை, இந்த காலத்தை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்கும். பாருங்க, அந்த சமாதானத்துக்குள்ளேயே நம்ம வளர்றோம். தேவனுடைய சபை கூடுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நித்தியம் ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஜெபிக்கிறதுன்னு ஒரு பெரிய ஒரு காலையில 5:30 7:30 மாற்றம் எல்லாம் அப்படிலாம் மணி இல்லை. ஜெபிக்கிறதுக்கு கருத்தா இருக்கு. அது எப்போ? பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு கருத்தா இருக்கு. ஏன்னா சமாதானத்துக்கு அடுத்த இந்த நாளிலே நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் உன்னிடத்தில், நீ அதை அறிந்தாயானால் நலமாயிருக்கும். நீ அந்த வசனத்துல போட்டிருக்கு 43ல, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால், அப்போ உன் சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்கும்போது சபை கூடுதலும், வீட்டில் ஒரு நேரம் எடுத்து ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரம் தேவனை தியானிப்பதும், அவர் போக்கிலையும் வரத்திலையும் தேவனை நினைப்பதும், ஐயோ இன்னைக்கு கூடுக, இன்னைக்கு நம்ம ஊர்ல கூடுகைக்கு போகணுமே அப்படிங்கிறது ஒரு துரிதமும். ஏன்? உனக்கு கொடுத்த இந்த சமாதான நாட்களை நீ அறிந்திருக்கணும், தெளிந்திருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்கணும். தேவன் ஒரு காலத்துல, இந்த காலத்துல ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அது வீணா போகக்கூடாது. நம்ம சபை கூடுதலோ அல்லது அதை ஜெபிக்கிறதோ அல்லது படிக்கிறதோ நமக்கு நேரமே ஒரு நாள் ஃபுல்லா இல்லை, சரி போட்டோம். மறுநாளும் ஃபுல்லா இல்லை, அது போட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் சபை கூடுதல் இல்லை. சபை கூடுதல் என்ன செய்யறது? ரொம்ப லேட்டா வர்றது, பின்னுக்கு உட்கார்றது, அதாவது வெளியே உட்கார்றது, அப்படியே 4 பக்கம் பிராஸ் பார்க்கறது, என்ன பேசுறது அதை பத்தி அக்கறை இல்லை. கடைசியில் என்னன்னா அந்த காலத்தை வீணாக்கிறது. இந்த காலத்தை வீணாக்கிறது. இன்னொரு காலம் வருது 43ல. என்ன காலம் வருதுன்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடினால் உன் சத்துருக்கள். அந்த காலம் எதுக்குன்னா நிமிர்ந்து நிக்க அந்த காலத்தை பயன்படுத்துறது இல்லை. தலைவலிக்குது, ஒரு நாள் செஞ்சவன் தப்பு நான் சொல்லல. ஆனா என்ன செய்து கொண்டு இருக்கிறார், நம்ம அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோமா இல்ல அசப்ட் பண்றோம், அதுதான் சொல்றேன். ஒரு நாளைக்கு நம்ம வேலை அசைட்ல படுத்துட்டா பாவம் ஒண்ணும் இல்லை. ஆனா தொடர்ந்து நான் கூடையை மதிக்கிறேன்னா எனக்கு
உனக்கு கொடுத்திருக்க இந்த சமாதான நாட்களை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். என்ன செய்து கொண்டிருக்கிறேன் அந்த காலத்தை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். நான் உன்னை ரட்சிக்கவும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கவும், உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவும், உனக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை, வெளிச்சத்தின் வாழ்க்கையை கொடுக்கவும் நான் காலத்தை என்ன செய்திருக்கேன், உனக்கு கொடுத்திருக்கேன். நம்ம போய் ரொம்ப நேரம் உழைக்கிற உலகத்துல தேவனுக்கு என்று நமக்காகத்தான் அந்த நேரங்கள், அதுக்குன்னு நேரத்தை செலவழிக்கிற கூடு, ஜபம், ஒரு பைபிள், ஒரு சகோதரர் ரெண்டு பேசுறது, இதெல்லாம் உனக்கு கொடுத்த சமாதானத்தின் காலம். அப்போ அதை அறியாம போகும்போது இன்னொரு காலம் வருது. சத்துரு வர்றான். சத்துரு வந்து விளப்படும் போது நாம் என்ன, சத்துரு என்ன, நீ என்னிடத்துல வருகிறா, உனக்கு என்ன இல்லை, ஒன்றுமில்லை, போ. வலுவடைஞ்சு விட்டா வர்றது கஷ்டம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி. அப்ப என்ன போட்டுக்குன்னா, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போன அப்படின்னா உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் நெருக்கி பாக்குறேன். நம்மளாம் செபிக்கிறோம், சபை கொடுத்ததா, புதன்கிழமை சபை கொடுத்தலா, கேட்டா போயிடும். அதுக்குதான்ப்பா ஒரு அப்பா ஒரு தங்கச்சி சேர்த்திருக்கேன், அடுத்த வாரத்தில் போயிருக்கேன். அதுக்குதான் நான் இந்த வரை சேர்த்திருக்கேன், அடுத்த வாரத்தை நான் புதன்கிழமை போயிருக்கோம். எத்தனை வருஷம் நமக்கு ஏதாவது டேக்கா கொடுக்குறது, போயிடுவான். நான் சப்போன்னு போறீங்க. எங்கேயோ சிந்திக்க கூடாது, உங்களை நீங்க சிந்திக்க. சபைக்கு நான் வெள்ளனா வர்றேமா, உங்கூடி வரமா. நான் இன்னைக்கு லேட்டா வந்தேன், என்னைக்கோ நாளைக்கு அறுபது சபைக்கு முந்தி வந்து அந்த சத்தியத்தை கேட்டு வேணா சமாதானத்துக்குரிய காலத்துல நீ அதை தேடிடணும். ஆமா, இன்னொரு காலம் வரும், அப்ப இது நம்ம பயன்படாது. அன்னைக்கு கொர்நேலிய வீட்டுல அத்தனை பேர் கூடி நின்றாங்கல்ல, கூடி போகும் நின்றாங்க. அப்பா கொர்நேலிய நல்ல மனுஷன், கூட்டு வீட்டில் நிறைச்சிட்டான் மனுஷன். அன்னைக்கு வந்தவங்க அத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க. எனக்கு கோழி இருக்கு, குஞ்சு இருக்குன்னு 4 பேர் வராம இருந்தா அன்னைக்கு அவங்க ரசிக்கப்படாம காத்துக்கிட்டே இருந்தாங்க. வீடு பூரா ரசிக்கப்பட்டு பரிசுத்தாக நிறைஞ்சு போனான். அப்போ என்ன வருறாங்க, தேவனுடைய அந்த ஸ்திரப்படுறதுக்கு காலத்தை சூழ்நிலையும் தேவன் தந்திருக்கிறார். அங்கே குறையப்படுது, நம்ம போறோம்னா அந்த வேலை பாதிக்கப்படும். நம்ம போறோம்னா தண்ணி வாசது கெட்டு போகும் வருது. எதுவுமே நான் வந்து பாவமா குற்றமா நான் சொல்லல, தொடர்ந்து இப்படி ஒரு சூழ்நிலை வருது. என்ன சொன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சமாதானத்து நாட்களை நாம் சரியா பயன்படுத்துறோம். சபை கொடுதலா இருந்தாலும், சகோதரசனமா இருந்தாலும், அது ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம். சமாதானத்தின் காலம் நலமாயிருக்கும். அந்த பார்வை ஊரை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார். நீ ஆபாவனா ஓடுற, சம்பாத்தி நான் ஓடுற அப்படின்னு எருசலேம் என்ன பூரா சொத்துக்கு இல்லாம கஞ்சிக்கு இல்லாம கிடந்தான். அதை பார்த்து அழுகிறதுக்கு இல்ல, உனக்கு ரட்சிக்கிறதுக்கு நான் வந்திருக்கிறேன். எருசலேமே உன்னைய நினைச்சேன், கோழி தன் குஞ்சியில அணைத்துக் கொள்ளும் வண்ணமாக நான் உன்னை ரட்சிக்க வந்தேன். நீயோ அறியாது இருக்கிறாய், நீ யாரோ என்று சொல்லிக்கிட்ட. என்ன, உனக்கு ஒரு காலம் வருகிறது, அழிய போகுது, சிதடிக்க போகிறாய். ஆனா நான் இன்னைக்கு வந்திருக்கிறது, நீ அறியாது இருக்கிறாய் அப்படின்னு அழுதாரு அந்த பட்டணத்தை பார்த்து. இன்னைக்கு நம்மளையும் பார்த்து தேவனாள், ஐயோ உன்னை ஸ்திரப்பட நான் நினைத்தேன். நீ என்ன செய்ய, எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்து எதுக்கோ போய் கொண்டிருக்கிறாய். நீ ஒரு நாளைக்கு நெருக்கம் வரும், நீ அப்ப தேட வருவ, உனக்கு அது பாக்கியது கஷ்டம். இன்னைக்கு கொடுத்தது சபை கூடுதல், சகோதரர் கூடுதல், சகோதரிகள் கூடுதல், எத்தனை செய்திகள் எவ்வளவோ வருது. ஏன் ஸ்திரப்பட சமாதானமா நம்ம ஸ்திரப்பட எல்லாம் கலங்கி நிக்க நம்ம சமாதானமா காத்துக்கொள்ள அதை நம்ம பயன்படுத்தலைன்னா இன்னொரு காலம் வந்துடும். அப்போ அது கடனும் பிரச்சனை, அது லொசுக்குன்னு போட்டு நெருக்கிற நேரத்தில் வியாதியும் வந்துடும். நான் உண்மையை சொல்றேன், அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும். நான் அசட்டை பண்றேன், பைபிளை படிக்க அசட்டை பண்றேன். ரைட்டு, பைபிளை படிச்சேங்க, நல்ல நாளைக்கு வருவாங்க, என்ன பேசுறது, சரி ரொம்ப கண்ணு அசதியா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். நாளைக்கு ஆண்டவர் சபையை நீங்க பார்த்துங்க, சபை முடியுது, சடங்கு முடியாது, ரட்சிப்பு முடியுது, நான் பாட்டு சிரிப்பி நாளைக்கு அவர் சபையை அவர் நடத்து வர்றாங்க. இல்ல, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, நான் பிரயாசப்படணும். ஏன் பிரசங்கம் வந்தீங்க நல்ல பேர் வாங்களா? இல்ல, நான் இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ண சொன்னேன். அவருக்கு என்ன ஆவியில நல்லா இல்லையோ, பெண்ணுக்கு போயிட்டு சரி ஏதோ தெரியல.
என்னை குறித்து சொல்ல வரல. நான் அந்த சமாதானத்தின் காலத்தை அறிஞ்சு அதுக்கு ஏற்றபடி நான் பயன்படுத்தலைன்னா அடுத்த நாள் வருகிறது, இன்னொரு நாள் வருகிறது. அது எப்படிப்பட்டனா நெருக்குதல் நாள், சிதறடிக்கிற நாள். காலம் அப்படியே ஓடிடும் நினைக்கக்கூடாது. காலம் அப்படியே ஓடிடும் நினைக்கக்கூடாது. இல்ல, நமக்கு அந்த சமாதானத்தின் காலத்தையே நாம் அறிஞ்சிருப்போம் சொன்னா தேவனை அறிந்திருப்போம், தேவனோடு ஸ்திரப்பட்டுருவோம். அப்படி இல்லைன்னா ஒரு நெருக்கத்தின் காலம் வரும்போது நாம் பலப்படாதனால சரிஞ்சு போயிடும். அதுல ஏன் போட்டிருக்கு தேவாலயத்துல வியாபாரம் தான் நமக்கு முக்கியம். தேவன் அங்க இருக்கிறாரு முக்கியம் அல்ல. ஆடு முக்கியம், மாடு முக்கியம், கோழி முக்கியம், புறா முக்கியம், போட்ட முதல்ல எடுக்கணும் அது முக்கியம். கடைசியில சவுக்கடி அடிச்சு துரத்துறது தான் முக்கியம். எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமானது ரட்சிப்புக்கு அடுத்த விஷயத்துல நான் அதிக கவனம் செலுத்தணும். நம்ம தேவன் பார்த்துக்கிறார், மற்றதெல்லாம் பார்த்துக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தடவை மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் எவ்வளவு பொய்யில்லாத தேவன், பொய்யுறையாத தேவன். அவர் வாயில பொய்யே வருவதில்லை. எவ்வளவு பொய் சொல்லாத தேவன். சகலத்தையும் இந்த பூமியில் இருக்க வரைக்கும் சகலத்தையும் சம்பூர்ணமா அணிவிக்க கொடுக்கிற சம்பூர்ணமான தேவன். அந்த ரட்சிப்புக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கணும், பிரயாசப்படணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு நாட்கள் வரும்போது நமக்கு பலன் இருக்காது, நிக்க முடியாது. பாருங்க ஆண்டவரே, இந்த கட்டடத்தை பாருங்க, வலு 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 காணிக்கைனால வலு வலு வலுன்னு கட்டிருக்க. ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இருக்காது. கல்லுனால என்ன ஆண்டவரை சொல்றீங்க? அவருக்கு தெரியும், இவர்களுக்கு தெரியாது. இவர்களுக்கு வீடு தான் தெரியும், கோயில் தான் தெரியும். அவருக்கு தெரியும் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் ஏதாவது இருக்கப்பட்ட நாட்கள். கோயில அவங்க பெருசா நினைச்சுக்கிட்டு கடைசியில என்ன கல்லனா தான் இருந்தாங்க, கல்ல புகையா. அதுபோல நாம் தேவ சிந்தை இல்லாம ஏதோ ஒண்ணு நம்ம செயல்படுத்திக்கிட்டு அந்த தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டு போயிடும். தேவனோடு கொண்டிருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டு போயிடும். அதனால நாம் கவனமா இருப்போம். தேவன் நம்மளை ரட்சிக்க அழைச்சிருக்கிறார். சகைவை கண்டுபிடித்தது போல நம்மளை கண்டுபிடிக்கிறார். என்ன ஆவியோடு நம்ம எவ்வளவு என்ன நோக்கத்தோடு வருது? என்னோட பேச மாட்டீங்களா, என்னை உற்சாகப்படுத்த மாட்டீங்களா, தைரியப்படுத்த மாட்டீங்களா, எது முக்கியம் மட்டும் எனக்கு தோலுரிச்சு காட்ட மாட்டீங்களா, ஏதோ என் இருதயம் போட்டு அபில போட்டு அதனால அதை கழிக்குது. அது எது நான் ரொம்ப முக்கியம்னு ஒன்று தள்ளுது. ஆண்டவரே, நான் எதை செய்வா அதை செய்வேன். எத்தனையோ விஷயத்துல நாம் தவறுறோம். தேவன் அறிந்திருக்கிறார், அவர் உண்மையில். அதனாலதான் நம்ம விசுவாச நம்பிக்கையோட அவர் சமூகத்தை வந்திருக்கோம். அவருடைய பிள்ளை வருகிற நல்ல தெய்வம். நமக்கு இருக்கிற தகப்பன் ஏதோ அவருக்கு நலமா தந்தபடி 2 அடிச்சாரு, வளர்த்தாரு, நம்மளை அடிச்சாரு. ஆனா அப்பாட்ட நிறைய அடி வாங்கிட்டேன். அவருக்கு நலமானபடி அடித்தாரு. ஆனா தேவனும் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்கடையும்படி நம்ம நினைச்சிடாரா, கடிக்கிறாரா, சிச்சிக்கிறாரா. அதனால தேவன் யோசிப்போம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல இப்படித்தான். இப்போ அப்படி ஒரு சம்பவம் பார்க்கும்போது அதுக்கு முக்கியத்துவம் தொழில். ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்தாச்சுன்னா அதுலேயும் தொழில். பரவாயில்ல, இன்னைக்கு 8000 ஓடுது, நாளைக்கு 9000 ஓடுது, பரவாயில்ல. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? சர்ச்சுக்கும் போகணும், அங்கேயும் போகணும், 2 மேசம் போடணும். அப்போ என்ன செய்யறது? ரைட், ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு போயிடுவான். அப்படியே ஓடணும். அப்படி ரொம்ப வேஷம் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கலாம். நீங்க எங்கேயே சிந்திக்காதீங்க, உங்களை சிந்திங்க. அப்புறம் என்ன, எல்லா பக்கம் ஆப்பு தெரியுங்களா? ஆப்பு தெரியுமா? அங்கங்க ஆப்பாயிடும். ஆப்பு வச்சு அரைஞ்சிருவான். சாப்பிட்டேன் அரைஞ்சாரு. எங்கிட்ட இழுக்க முடியாது, இங்கிட்ட இழுத்தாலும் இழுக்க முடியாது, அங்கிட்ட இழுத்தாலும் இழுக்க முடியாது. எல்லா இடம் தொடக்கூடாத இடத்தாலும் தொட்டுரும். ஐயோ, போதகத்தை நான் தட்டுனேன். சபையில இருந்த சத்தியத்தை நான் புறப்பே தள்ளனே. போதகர் எனக்கு சொன்னாரே, ஐயோ எல்லாம் கேட்டுக்கும் உள்ள ஆனேனே. இப்போ வாதம் அப்படித்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். கர்த்தர் இறக்கம் செய்வாரா? மனம் திரும்புகிற தேவன் ஒரு காலம் தள்ளவிட்டார். தேவன் நல்லவர், நம்மளை ஊண்ட கட்டி அழகுவாக்க விரும்பும். இந்த பிசாசு நமக்கு எதையே கொடுத்து நம்மளை மோசப்படுத்த விரும்பும். நல்ல மனுஷங்க போல கூட நமக்கு உதவி செய்வது போல வந்து கூட நம்முடைய பிரயாசத்தை வேறு பக்கம் திருப்புகிறான். கவனமா இருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.